ஓகே மேம், இந்த வாரம் கண்டிப்பாக சைட் விசிட் வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. என்னப்பா வாரம் சைட் விசிட் போகிறேன், இன்னுமா ஃப்ளாட் புக் பண்ணல? எங்கே ப்ரோ, டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் பார்த்துட்ருக்கேன். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அப்போ நீ இன்னும் அசெட்ரியோமோட க்ரௌன் ப்ராஜெக்ட் பார்க்கல? அசெட்ரியம் சொல்ல க்ரௌன் ப்ராஜெக்டா? அதை பற்றி சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸில் குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாட் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் தாங்க அசெட்ரி ஹோம்ஸோட க்ரௌன் ப்ராஜெக்ட். ஸோ வாங்க சைட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். First, Asetri Homes, சென்னையில் ஒன் ஆஃப் த லீடிங் அண்ட் டாப் லிஸ்டட் பில்டர். மோர் தென் 200 ப்ராஜெக்ட்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட் ப்ராமிசிங் அண்ட் ட்ரஸ்டட் பில்டர் இன் சவுத் சென்னை. ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க கம்யூனிட்டியா 2 BHK அவைலபிளாக இருக்குமா? இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா CMDA ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இந்த அபார்ட்மெண்ட்டில் 2 BHK அண்ட் 3 BHK சேர்த்து மொத்தம் வந்து 68 யூனிட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 யூனிட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ப்ரோ, இந்த ஃப்ளாட்டோட சைஸ் பற்றிக்குன்னு சொல்லுங்கள். ஸ்பேஷியஸாக இல்லை வென்டிலேட்டடாக இருக்குமா? இந்த க்ரௌன் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இப்போ ஒரு 2 BHK அண்ட் 3 BHK ரெண்டுத்தோட சைஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, அதான முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு 2 BHK ஃப்ளாட்டு. இந்த 2 BHK ஃப்ளாட் பார்த்தா அப்படின்னா 1024 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸிங் மெயின் டோரோட ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்பேஷியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் பர் வாஸ்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தா அப்படின்னா 10/7 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். அது இல்லாமல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நமக்கு யூட்டிலிட்டி ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ப்ரோ, ஹால் கூட பாருங்க 11/19 சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தா அப்படின்னா உனக்கு நல்ல வென்டிலேஷன் வரா மாதிரியும் சன்லைட் வரா மாதிரியும் உனக்கு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 11/12 சைஸில் வந்து உங்களுக்கு அதுவுமே வந்து வித் அட்டாச்சு டாய்லெட்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10/12 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலில் வந்து நமக்கு ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் காமன் டாய்லெட் தெரியாத அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 BHKலேயே வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீ நேரில் போன அப்படின்னா கண்டிப்பாக வந்து உனக்கு எது பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கோ நீ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 3 BHK ஃப்ளாட் பார்க்கலாமா? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ 3 BHK ஃப்ளாட் பார்த்தா அப்படின்னா 1306 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. பிளானை பார்க்கும்போது தெரியுது ப்ரோ, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாப்பா, இந்த ஃப்ளாட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலோட சைஸ் 12/17 சைஸில் கொடுத்துருக்காங்க. சன்லைட் நல்லா இருக்கா மாதிரி பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 12/11 சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 11/9 சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10/12 சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டில் பாரு, இந்த 3 BHKல கிச்சனோட சைஸ் பார்த்தா அப்படின்னா 11/8 சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ப்ளஸ் வந்து உனக்கு யூட்டிலிட்டி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீ பார்க்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்பவே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி இதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, சைட் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில் எப்படி ப்ரோ, நல்லா இருக்குமா? குவாலிட்டியை பற்றி கவலையே பட வேணாம். அசெட்ரி ஹோம்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீ என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டல, அசெட்ரி ஹோம்ஸில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா தி பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லிஃப்ட் எல்லாமே ஓடிஸ் லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. டைல்ஸ் பார்த்தோன்னா கஜாரியா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒயர்ஸ் எல்லாமே ஆர்பிட் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைலுமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளோருக்கு என்ன டைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டோர் பிராண்டு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோ, கன்ஸ்ட்ரக்ஷனும் குவாலிட்டியா, மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டடாக கொடுத்துருக்காங்க. அப்போது அம்யூனிட்டிஸும் சூப்பராக கொடுத்துருப்பாங்களே. கவர்டு கார் பார்க்கிங், CCTV கேமரா, ஆட்டோமேட்டிக் லிஃப்ட், EV சார்ஜிங் பாயிண்ட்டு, கிட்ஸ் பிளே ஏரியா, ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி 20+ அம்யூனிட்டிஸ் இந்த சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, அப்பார்ட்மெண்ட்டே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, அப்போ பட்ஜெட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் போலயே.
அதுதான் இல்லை. இந்த லொக்கேஷனில் பார்த்தா அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் 8,000 ப்ளஸ் வந்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற பில்டர்ஸ். இவங்க எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,600 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் சைட் விசிட் பார்த்து நீங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸாக நெகோசியேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ சொல்லு, இந்த வீக் எங்கே சைட் விசிட் போகிற? நான் சைட் விசிட் போகல ப்ரோ, கிரவுண்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ண போகிறேன். சூப்பர். நீங்களும் இதே மாதிரி குரோம்பேட் சரௌண்டிங்கில் ஒரு 2 BHK இல்லை 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம அசட்ரி ஹோம்ஸோட க்ரௌண்ட் ப்ராஜெக்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சைட் பிடிக்கும். ஸோ சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு பில்டரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களோட ட்ரீம் ஹோமை புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.